சுதந்திர போராட்ட தியாகி வீரன் சுந்தரலிங்கனாரின் 255வது பிறந்த நாளை முன்னிட்டு கோவில்பட்டியில் அதிமுக வடக்கு மாவட்டம் சார்பில் வீரர் சுந்தரலிங்கனாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சுதந்திர போராட்ட வீரர், உலகின் முதல் தற்கொலை படை தளபதி வீரன் சுந்தரலிங்கனாரின் 255வது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் எதிரே அமைந்துள்ள வீரர் சுந்தரலிங்கனாரின் திருவுருவ சிலைக்கு தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு அறிவுறுத்தலின் பேரில் கோவில்பட்டி கிழக்கு ஒன்றிய செயலாளர் அன்புராஜ் தலைமையில் இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் கவியரசன் முன்னிலையில் வீரர் சுந்தரலிங்கனாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியில் மத்திய பகுதி ஒன்றிய செயலாளர் பழனிசாமி, கோவில்பட்டி கிழக்கு ஒன்றிய செயலாளர் அழகர்சாமி, ஒட்டப்பிடாரம் மேற்கு ஒன்றிய செயலாளர் போடுசாமி, வழக்கறிஞர் அணி மாவட்ட செயலாளர் சங்கர் கணேஷ், மாவட்ட துணை செயலாளர் மகேஷ், மகளிர் அணி மாவட்ட இணை செயலாளர் ஜெயந்தி சரவணன், நகரமன்ற உறுப்பினர் செண்பகமூர்த்தி, மாவட்ட மாணவர் அணி சண்முகக்கனி, சின்னமலை கூட்டு முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் லட்சுமி முனியசாமி, தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஒன்றிய செயலாளர் மாரிமுத்து உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பாலாஜி, பழனிக்குமார், செல்வ பாலாஜி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நியூஸ் ஒன் டிவி செய்திகளுக்காக கோவில்பட்டி செய்தியாளர் சிவராமலிங்கம்.